வெல்கம் டு அபிநந்தன் அகாடமிக் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போனால் கிளாஸ் 12th சிபிஎஸ்சி மேக்ஸில் வெக்டர் அல்ஜிப்ரா டாபிக். இதில் பார்த்தீங்கன்னா த்ரூட் இந்தியாவில் நடந்த எல்லா எக்ஸாம் கொஷின்ஸும் எல்லா டிஃப்ரெண்ட் ஜோனல் கொஷின் பேப்பர்லாம் கலெக்ஷன் பண்ணி அதோட எம்சிக்யூ கொஷின் 2020 அப் டு கரண்ட் இயர் வரைக்கும் உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீ மேக்ஸில் 95+ ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கண்டிப்பாக என் சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஷோர் நீ 95+ ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னுடைய சேனல் மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். கிளியர்? ரைட், போலாமா இப்போ நம்ம டாப்பிக்கு. வாட் ஆர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ்? டிட்டர்மினன்ட் ஆஃப் a vector is equal to 5. So -2 lambda less than or equal to 1, then what is the range of magnitude of lambda a vector? That is 2025 கேட்ட கொஸ்டின்ஸ். வாட் ஆர் கிவன் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா magnitude of a vector is equal to 5 நம்மளுக்கு தெரியும் given. Next -2 less than or equal to lambda less than or equal to 1. கிளியரா? இப்போ கொஸ்டின் வந்து lambda magnitude of a vector. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா magnitude of lambda a vector என்னால் எப்படி ஃபைண்ட் பண்ண முடியும்? magnitude of lambda vector magnitude of a vector இப்படி என்னால் ஸ்ப்ரெட் பண்ண முடியும். கிளியரா? ரைட், அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்? magnitude of a vector எடுக்கிறேன். ஸோ அப்போ இன்இக்வாலிட்டி கண்டிஷன் அப்படி மேக்னிட்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தட் இஸ் மீனிங் -a less than or equal to xன்னு வச்சுங்க, less than or equal to b இருக்குன்னு வச்சுக்க. இப்போ நான் மேக்னிட்டி எடுத்தீங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் என்னவாகும்? பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகும். அப்போ பாசிட்டிவ் எங்கேருந்து சார் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் இது மேக்னிட்டி எடுக்கும்போது +a +bன்னு போட்டுருவாங்க. இட்ஸ்னா இதோட மேக்னிட்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மேக்னிட்டி வேல்யூ பாசிட்டிவ், நான் நெகட்டிவ் வந்து ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, மேக்னிட்டி மாடுலஸ் எடுக்கும்போது அப்போ நான் நெகட்டிவ் வேல்யூ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுனா 0ன்னு ஸ்டார்ட் ஆகும். அப்போ 0 less than or equal to magnitude of x less than or equal to, இப்போ இது ரெண்டுலேருந்து என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா மேக்ஸிமம் ஆஃப் ஓகே a, b. இந்த ரெண்டு பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணிக்க மேக்ஸிமம் a, b. இந்த ரெண்டில் எந்த மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும் அதை தான் நம்ம இங்கே எடுத்து எழுதணும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் -5 less than or equal to x less than or equal to 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீ மேக்னிட்டி எடுத்தீங்கன்னா அப்போ 0 less than or equal to modulus of x less than or equal to இது ரெண்டில் பிக்கஸ்ட் வேல்யூ என்னங்க? 5. ஸோ அப்போ 5 எடுக்கணும். கிளியரா? ஸோ நெகட்டிவ் கன்சிடர் பண்ணால் ரெண்டு போத் ஆர் பாசிட்டிவ் வேல்யூவாக கன்சிடர் பண்ணிக்க. அதாவது மேக்ஸிமம் ஆஃப் வாட் இஸ் அ வேல்யூங்க? 5, 3 இந்த ரெண்டு வேல்யூஸில் இருந்து கன்சிடர் பண்ணணும். கிளியரா? அண்டர்ஸ்டுட்னா? இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இந்த ஏரியா மட்டும் கேர்ஃபுல்லாக வச்சுங்க. ஸோ இந்த கான்செப்ட் தான் நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ நான் மேக்னிட் ஆஃப் லாம்டா வெக்டர் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ 0 less than or equal to மேக்னிட் ஆஃப் லாம்டா வெக்டர். அப்போ less than or equal to இதோட பிக்கஸ்ட் வேல்யூ என்னங்க? 2. எடுத்துலாங்களா? ரைட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் நம்மளுக்கு என்ன வேணும்? மேக்னிட் ஆஃப் லாம்டா கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு மேக்னிட் ஆஃப் ஏ வெக்டர் வேணும். கிளியர்? மேக்னிட் ஆஃப் ஏ வெக்டர் வேல்யூ என்னங்க? 5 இருக்குது. கிளியர்? அப்போ ஃபஸ்ட்டு மேக்னிட் ஆஃப் ஏ வெக்டர் கூட ப்ராடக்ட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி 0 இருக்குனால இது 0 ஆயிரும். இப்போ less than or equal to மேக்னிட் ஆஃப் அகெயின் மேக்னிட் ஆஃப் ஏ வெக்டர் நெக்ஸ்ட் less than or equal to 2 into மேக்னிட் ஆஃப் ஏ வெக்டர். கிளியரா? ஸோ அப்போ இது எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? 0 less than or equal to இது ரெண்டு என்னென்னா மேக்னிட் ஆஃப் லாம்டா ஏ வெக்டர் less than or equal to 2 into மேக்னிட் ஆஃப் ஏ வெக்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5. சப்ஸ்டிட் பண்ணிக்கிங்க. ஸோ அப்போ 0 less than or equal to மேக்னிட் ஆஃப் ஏ வெக்டர் less than or equal to what is the value? 10. Clear? அப்போ what is the value? The interval is close interval 0 to 10. Is clear? That is magnitude of lambda a vector okay belongs to close interval 0 to 10. That is option A. Okay, understood ma? Right, next question போலாமா? What a question number 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா a vector be the position vector. Note the point, a vector be the position vector whose dip the point whose dip the point 2, -3 and AB vector is equal to A vector where coordinate point of A are -4, 5. Find the coordinate point of B vector. Okay, clear? Right. இப்போ AB the position vector இருந்தால் இப்போ A vector is equal to even point கொடுத்துருக்காங்க. அந்த வெக்டரை மாற்றிங்க 2i cap -3j cap மாற்றிங்க. நெக்ஸ்ட்டு இந்த கோஆர்டினேட் பாயிண்ட் ஆஃப் ஏ வெக்டர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் அ வேல்யூ? OA வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மென்ஷன் பண்ணிட்டாங்க. வாட் இஸ் அ வேல்யூ? -4i cap + 5j cap. இப்போ நீ என்ன கண்டுபிடிக்கணும்? கோஆர்டினேட் பாயிண்ட் ஆஃப் பி. தட் இஸ் அப்போ OB வெக்டர் என்னன்னு நீ கண்டுபிடிக்கணும். இதே கொஷின்ஸ். ஸோ அப்போ ஏபி வெக்டர் நம்மளுக்கு ஆல்ரெடி கிவன் கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க. ஏபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர்னு தெரியும்.
ஸோ as per பொசிஷன் மெத்தடில் இது எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்னா OB வெக்டர் மைனஸ் OA வெக்டர் ஈக்குவல் டு A வெக்டர்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கண்டுபிடிக்க வேண்டியது OB வெக்டர் மட்டும் அப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் அப்போ A வெக்டர் ப்ளஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் OA வெக்டர்னு மாற்றிட்டேன். ஸோ அப்போ ஹியர் A வெக்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ 2i கேப் மைனஸ் 3j கேப் ப்ளஸ் OA வெக்டர் பார்த்தீங்கன்னா ஒன் ரியாக்ஷன் OA வெக்டர் அதை அப்படி மைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ OA வெக்டர் பார்த்தீங்கன்னா மைனஸ் 4i கேப் ப்ளஸ் 5j கேப். ஸோ அப்போ சிம்பிளை பண்ணிங்கன்னா மைனஸ் 2i கேப் இது ரெண்டே ஃபார்ம் பண்ணால் ப்ளஸ் 2j கேப். தட் இஸ் அ மீனிங் ஃபார் OB வெக்டர். இஸ் கிளியர்? தேர்ஃபோர் அப்போ த கோஆர்டினேட் பாயிண்ட் ஆஃப் B வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 2,2. இஸ் கிளியர்? மைனஸ் 2,2. தட் இஸ் ஆப்ஷன் C. கிளியர் மை சில்ட்ரன்? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? What are next questions? அப்படின்னு பார்த்தீங்கன்னா if the sides AB and AC, okay, if the sides of AB and AC of triangle ABC represent by the vector j cap plus k cap and 3i minus j cap plus 4k cap respectively, then the length of the median through A and BC. அது questions. அப்போ what is the question பார்த்தீங்கன்னா என்ன ஒரு triangle. இஸ் கிளியர்? இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு. இதனை கான்செப்ட் பீடியில் நான் ப்ரூஃபே பண்ணியிருப்பேன். ஸோ தேவைன்னா அங்கே போய் பார்த்துக்குங்க. இப்போதைக்கான ரிசல்ட் வேணால் மைண்ட் பண்ணிக்க A வெக்டர் ப்ளஸ் B வெக்டர். ஸோ அப்போ ஹியர் இதுலேருந்து ஈக்குவட் பண்ணிங்கன்னா இது A வெக்டர், ஓகே, BC வெக்டர், ஓகே, இது ஃபார்ம் பண்ணி AC வெக்டர். இப்போ எங்கள் கொஸ்டின் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா லென்த் ஆஃப் த மீடியன் வேணும் த்ரூ த BC வெக்டர். ஸோ இதுலேருந்து லென்த் ஆஃப் த மீடியன் த்ரூ த A. இந்த வெக்டர் வேணால் நான் Dன்னு கூட வச்சுங்க. இட்ஸ் கிளியர்? Dன்னு கூட வச்சுருந்துச்சுங்க. ஐ வாண்ட் த லென்த் ஆஃப் AD. ஓகே, லென்த் ஆஃப் தி AD வெக்டர் வேணும். ஸோ அப்போ AD வெக்டர் எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா AD ஏன்னா D இஸ் அ மிட் பாயிண்ட் ஆஃப் B சைட். ஸோ அப்போ ஒரு ஃபார்முலா இஸ் ஒன்றுங்க AD வெக்டர்ஸ் ஈக்குவல் டு AB வெக்டர் ப்ளஸ் சரி வாட்ஸ் வேல்யூ ரேஜா AC வெக்டர் டிவைடட் பை 2. இது ஒரு ரிசல்ட்டு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணியிருப்பேன் கான்செப்ட் வீடியோவில் அங்கே போய் பார்த்துங்க. ஓகே, AD வெக்டர்ஸ் ஈக்குவல் டு AB வெக்டர் ப்ளஸ் AC வெக்டர் டிவைடட் பை 2. ஸோ AD வெக்டர் கன்வெர்ட்ஸ் அதுக்கப்புறம் மேக்னிட் எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லென்த் என்னது AD கண்டுபிடிச்சிடலாமா? ரைட். கிளியர் மை சில்ட்ரன்? சேம் வே கிவன் ட்ரையாங்கிளில் AB வெக்டர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் அ வெக்டர் AB வெக்டர் வேல்யூ அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. AB வெக்டர் ஈக்குவல் டு J கேப் ப்ளஸ் K கேப் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. AC வெக்டரும் அகெயின் மென்ஷன் பண்ணிட்டாங்க. AC வெக்டர் ஈக்குவல் டு 3i கேப் மைனஸ் J கேப் ப்ளஸ் 4k கேப்ன்ட்டு. இப்போ நீ என்ன ஃபைன் பண்ணும்? AD வெக்டர் ஃபைன் பண்ணும். ஸோ அப்போ AD வெக்டர்ஸ் ஈக்குவல் டு AB vector plus AC vector divided by 2. So, here AB vector is equal to J cap plus K cap plus AC vector is equal to 3i cap minus J cap plus 4k cap, okay, divided by 2. So, இப்போ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 3i cap JJ cancel ஆயிரும் plus 5k cap divided by 2. That's a value for AD vector. இப்போ லென்த் வேணால் வேணாம். அப்போ லென்த்னா மேக்னெட் ஆஃப் AD வெக்டர் கண்டுபிடிங்க. அப்போ மேக்னெட் ஆஃப் AD வெக்டர்னா 1/2 கான்ஸ்டன்ட் ஸ்கேலார் அப்படியே இருக்கட்டும். இது மட்டும் அகைன் வெக்டர் மட்டும் ஸ்கொயர் அவுட் பண்ணிக்க. 3 ஸ்கொயர் பண்ணால் 9 ப்ளஸ் 5 ஸ்கொயர் பண்ணால் 25. கிளியரா? ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 34. அப்போ வாட்ஸ் வேல்யூ √34 டிவைடட் பை 2 யூனிட்ஸ். கிளியர் மை சில்ட்ரன்? தட் இஸ் ஆப்ஷன் C. அண்டர்ஸ்டுட்னா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? வாட் இஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின்? ஃபோர்த் ஒன் பாருங்கள். A vector makes equal angle with positive direction of x and y z axis. Then the direction cosines of the vector. இது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஈக்குவல் ஆங்கிள் வித் பாசிட்டிவ் direction x and y z axisன்னு வச்சுக்கோங்க. Then the direction cosine of vector. இது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஈக்குவல் பாசிட்டிவ் directions. Note the point. அப்போ வாட் இஸ் த மீனிங்? L M N டைரக்ஷன் கோசைன் தானே. ஈக்குவல் ஆங்கிள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆல்ஃபா வேல்யூ பீட்டாவோட வேல்யூ காமா வேல்யூ போத் ஆர் ஈக்குவல். ஏன்னா ஈக்குவல் ஆங்கிள் இல்லையா? ஃபஸ்ட்டு ஆல்ஃபாவோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா, ஒய்யோட வேல்யூ பீட்டான்னு வச்சுக்க, இஜெட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா காமான்னு எடுத்துகிட்டா போத் ஆர் ஈக்குவல். ஸோ அஸ் பர் கண்டிஷன் போத் ஆர் ஈக்குவல் ஆங்கிள். தென் த டைரக்ஷன் கோசைன் ஆஃப் த வெக்டர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டைரக்ஷன் கோசைன் ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு ஃபார்முலா என்னது? காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு வாட் இஸ் வேல்யூ 1. இப்போ பீட்டாவுக்கு போக ஆல்ஃபா, காமாவுக்கு போக ஆல்ஃபா போட்டிங்கன்னு வச்சுக்க. அப்போ காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா அகெயின் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா
ப்ளஸ் திரும்ப என்ன பண்ண cos squared alpha is equal to value 1. That is equal to 3 cos squared alpha. Okay, 3 cos squared alpha is equal to 1. அப்போ cos squared alpha is equal to 1 by 3. அப்போ cos alpha is equal to plus or minus actually 1 by 3. As per given some positive direction தான் கேட்டிருக்காங்க. அப்போ positive direction equal பண்ணும்போது அப்போ cos alpha is equal to what is the value? 1 by root 3. Positive மட்டும் எடுத்துக்கங்க. Okay, so corresponding angles are equal to அப்போ similarly what is the meaning கிடைக்கணும்? Cos betaவும் value என்னங்க? 1 by root 3. Cos gammaவும் what is the value? Plus 1 by root 3. Therefore அப்போ directions cosines is what is the value? 1 by root 3 comma 1 by root 3 comma 1 by root 3. Clear my children? Therefore option A. Right, next question bellama. What are next questions? Appin panna fifth question. Given the vector A vectors kuduthirukanga and B vector is equal to 3i plus minus 6j k vector. B vector kuduthirukanga are collinear mention pannanga. Then value, what is the value? Clear? Collinear, what is the value? Understood no? ஸோ அப்போ இந்த சம்மை ரெண்டு விதத்தில் ப்ரூவ் பண்ணலாம். எப்படி? ஏ வெக்டர் ஏ அண்டு பி வெக்டர் ஆர் கொலினியர்னு வச்சுங்க. ஓகே, கொலினியர் அப்படின்னா வாட் த ஃபார்முலா யூஸ் பண்ணா ஏ வெக்டர் சீக்வல் டு ஆல்ரெடி கொஷின் பார்த்தீங்கன்னா லேம்டா, இங்கே சம்மில் லேம்டா மிஸ் ஆகுது. கொஷின் நம்பர் லேம்டா கே வெக்டர், சாரி இந்த இடத்துல லேம்டா வரணும், லேம்டா கே வெக்டர்னு வச்சுங்க. ஓகே, லேம்டா கே வெக்டர். ஸோ ஆல்ரெடி இங்கே லேம்டா இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன், மியூன்னு எடுத்துக்கிறேன், ஒரு ஸ்கேலர் மியூ பி வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அஸ் பர் டூ வெக்டர்ஸ் ஆர் கொலினியர்னா ஆட்டோமேட்டிக்காக பேரலல். அப்போ பேரலல்னா ஏ வெக்டர் ஈக்குவல் டு லேம்டா பி வெக்டர் ஃபார்முலா தெரியும். கிளியரா? ஸோ அப்போ ஹியர் கம்பேரிட்டிவ் யூஸ் பண்ணிங்கன்னா ஏ வெக்டர் வேல்யூ என்னங்க, 2i கேப் மைனஸ் 4j கேப் ப்ளஸ் லேம்டா கே கேப். இஸ் கிளியர்? ஈக்குவல் டு மியூ இன்ட்டு 3i கேப் மைனஸ் 6j கேப் ப்ளஸ் கே கேப். கிளியரா? ரைட், அண்டர்ஸ்டுட்னா? இப்போ இதுலேருந்து நீ கம்பேர் பண்ணிக்க. ஸோ ஐ கேப்பை கம்பேர் பண்ணிங்கன்னா அப்போ 2 சீக்வல் டு இங்கே ஐ கேப்பை கம்பேர் பண்ணால் 3 மியூ. நெக்ஸ்ட் ஜே கேப் கம்பேர் பண்ணால் -4. ஸோ இப்போ இது ரெண்டு பண்ணால் -6 மியூ. நெக்ஸ்ட்டு லேம்டா சீக்வல் டு மியூ. கிளியரா? ஆஸ் பர் மியூ. ஸோ இப்போ இதுலேருந்து ஃபார்ம் பண்ணிங்கன்னா அப்போ 2/3 சீக்வல் டு மியூ. நீ எங்கே எடுத்தாலும் அதே தான் வரும். இது ரெண்டையும் சிம்பிளை பண்ணால் கூட 4/6 இதையும் போட்டால் 2/3 தான் மியூ. எப்படி வேணாலும் ஒரு போத் ஆர் சேம் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ லேம்டா சீக்வல் டு மியூவோட வேல்யூ என்னங்க, 2/3. சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? நான் கண்டுபிடிக்க முடிய வேல்யூ லேம்டா சீக்வல் டு 2/3. ஆப்ஷன் டி. இது ஒன் ஆஃப் த மெத்தட். ஆர் இன்னொரு மெத்தட் சொல்லலாம். 2 வெக்டர்ஸ் ஆர் கொலினியர்னா அப்போ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் சீக்வல் டு என்ன பண்ணீங்க, கிராஸ் ப்ராடக்ட் பதில் 0. ஸோ அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஐ கேப் ஜே கேப் கே கேப் யூஸ் பண்ணிவிட்டு ஏவோட கோஎஃபிஷியன்ட் 2 -4 லேம்டா, நெக்ஸ்ட்டு 3 -6 1 ஈக்குவல் டு வாட்ஸ் வேல்யூ 0ன்னு வச்சுக்கிட்டு தட் இஸ் மீனிங் 0 வெக்டர் 0 ஐ கேப் ப்ளஸ் 0 ஜே கேப் ப்ளஸ் 0 கே கேப் கம்பேர் பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன கண்டுபிடிக்கலாம், லேம்டா கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் அனதர் ஒன் டைப் ஆஃப் மெத்தட். ஸோ விச் மெத்தட் யூ குட் வாட் யூ குட் ஃபாலோ. கிளியர் மை சில்ட்ரன்? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள். த பொசிஷன் வெக்டர் ஆஃப் த பாயிண்ட் பி வெக்டர் அண்ட் கியூ வெக்டர் is B vector and Q vector respectively. The point R divides a line segment in the ratio BQ in the ratio 3:1. S is the midpoint of the line segment BR. Then the position vector S. Okay, then the position vector of S ni கண்டுபிடிக்கணும். Clear? Right. அப்போ what is the given அப்படின்னு பார்த்தீங்கன்னா given ஃபார்ம் பண்ணிங்கன்னா OP vector is equal to B vector. Next OQ vector is equal to Q vector. Clear? இப்போ இதை டிவைட் பண்ணுது. What is the ratio? B and Q. Is clear? Dividing point பார்த்தீங்கன்னா R. That is a divide பண்ணக்கூடிய ratio 3:1. அப்போ நான் என்ன பண்ணுறேன், OR vector எனக்கு வேணும். அப்போ இது ரெண்டு எப்படி ஃபார்ம் பண்ணால் 3 into OQ vector plus 1 into OP vector divided by 3 plus 1. That's clear? Divided by 3 plus 1. அப்போ OR vector is equal to 3 OQ vector Q vector plus 1 into
OP, that is a B vector. OP vector B vector by 4. இப்போ என்ன OR vector கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்ன கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கடா, S is the midpoint of BR கொடுத்துட்டாங்க. அப்போ OS vector is equal to midpoint தானுங்க, அப்போ OP vector plus OR vector divided by 2. Is clear? That is அப்போ OS vector is equal to OP vector value நம்மளுக்கு B vector தெரியும், plus OR vector வந்து பார்த்தீங்கன்னா 3Q vector plus B vector divided by 2. clear? Whole divided by sorry OP vector divided by 4 தானே இருக்கு. It's clear? Same 4 by ND divided by 2. இப்போ 4 அங்கே டிவைட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ 4B vector plus 3Q vector plus B vector divided by 4 into 8. இப்போ சிம்பிளை பண்ணிங்கன்னா what is the value பார்த்தீங்கன்னா 5B vector plus 3Q vector divided by 8. That is a value is equal to OS vector. Clear? That is option D. Okay, understood ma? Right. Next question number 7 பாருங்க. The magnitude of the vectors 6i cap minus 2j cap plus 3k cap. இதோட magnitude. Is clear? இது வேண்டா ஒரு A vector எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்க. A vector is equal to 6i cap minus 2j cap plus 3k cap நான் எடுத்துக்கிட்டேன்னா இப்போ இதோட magnitude of A vector is equal to அப்போ square root of what's the value 36 plus ஒரு 4 plus ஒரு 9 square பண்ணிங்கன்னா 49 root எடுத்தீங்கன்னா 7. That is option C. Clear ma? Right. Next question போயிடலாமா? What are next questions அப்படின்னு பார்த்தீங்கன்னா question number 8. If two vectors A vector is equal to A1 I cap A2 j cap plus A3 k cap, இது vector A vector and B vector கொடுத்துட்டாங்க, are collinear. Is clear? are collinear. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் A vector and B vector are collinearன்னு வச்சுக்க. are collinear அப்படின்னா that is the meaning of parallel. That is A vector is equal to lambda B vector. Is clear? அப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா A1 I cap plus A2 j cap plus A3 k cap is equal to lambda. இதோட வேல்யூ ஃபார்ம் பண்ண B1 I cap plus B2 j cap plus B3 k cap. ஸோ அப்போ இது ரெண்டு I cap கம்பேர் பண்ணால் இப்போ A1 is equal to lambda B1. Is clear? Next A2 is equal to lambda B2. Again A3 is equal to lambda B3. ஸோ அப்போ இது என்ன ஃபார்ம் என்ன A1 by B1 is equal to lambda. Next A2 by B2 is equal to lambda. Next A3 divided by B3 is equal to lambda. ஸோ lambda எல்லாம் சேமாக இருக்குனால அப்போ A1 by B1 is equal to A2 by B2 is equal to A3 by B3. Is clear? Understood now? That is option B. Actually the formula two vectors are collinear or parallel அப்படின்னா direction ratios are proportional. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக A1 by B1 A2 by B2 A3 by B3 நீ அப்படியே கூட போட்டுடலாம். Clear my children? Right. Next question போயிடலாமா? Next question number 9 பார்த்தீங்கன்னா A vector plus B vector is equal to I vector. A vector value கொடுத்துட்டாங்க, magnitude of B vector கேட்குறாங்க. What's the meaning? A vector given B vector is equal to I cap and mention பண்ணிட்டாங்க. இப்போ question is B vector வேணும், அப்போ B vector is equal to I cap minus A vector. ஸோ அப்போ here I cap minus A cap அப்படியே மைனஸ் உள்ள கொண்டு போயிருங்க. அப்போ minus 2 I cap plus 2 J cap minus 2 K cap A vector வேல்யூ. ஸோ அப்போ சிம்பிளை பண்ணிங்கன்னா minus I cap plus 2 J cap minus 2 K cap. That is a value for magnitude of B vector. Sorry, B vector தான், magnitude கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், magnitude of இது B vector கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டின் வந்து magnitude of B vector தானே. ஸோ அப்போ magnitude of B vector கண்டுபிடிக்கணும்னா again square root of இது பார்த்தீங்கன்னா -1 the whole square plus 2 square again plus -2 the whole square. இதில் magnitude நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதான். ஸோ அப்போ 1 plus 4 plus 4 9 ரூட் எடுத்திங்கன்னா what is the value 3. that is option B. clear-மா? right. next question போயிடலாமா? what is question number 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா a unit vector, okay, a unit vector along the vectors given கொடுத்துட்டாங்க. okay, எனக்கு unit vector along the vector. ஸோ அப்போ நம்மளுக்கு யூனிட் வெக்டர்னா A cap
is equal to what is the value நமக்கு தெரியும் a vector divided by magnitude of a vector. Is clear? So அப்போ கொடுத்துருக்க டேட்டாஸ் வந்து a vector இந்த direction vector what is the value 4 i cap minus 3 k cap தெரியும். ஸோ அப்போ இதோட மேக்னிட்யூட் வெக்டர் எடுத்தீங்கன்னா வாட் இஸ் அ வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் 16 ப்ளஸ் ஒரு 9 ரூட் எடுத்தீங்கன்னா 5. therefore அப்போ யூனிட் வெக்டர் a caps equal to okay 1/5 into a vector what is the value 4 i cap minus 3 k cap. is clear? so அப்போ 1/5 4 i cap minus 3 k cap option B. clear now? right. next question போலாமா? what a question number 11th one. 11th one பார்த்தீங்கன்னா சேம் வே ஆல்ரெடி சேம் டீச் பண்ண இதே மெத்தட் தான். கிண்ண ட்ரையாங்கிள் ஏபிசி ஏபி வெக்டர் கொடுத்துட்டாங்க, ஏசி வெக்டர் கொடுத்துட்ருக்காங்க. டி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் பிசின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. தென் த வெக்டர் ஏடி இஸ் ஈக்குவல் டு ஓகே. அதாவது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட், அதிக டைம் போர்டில் கேட்ட கொஷின்ஸ் 2025 கூட திரும்ப கேட்டாங்க இந்த மெத்தடில். ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர்னு வச்சுக்கோங்க. கிளியரா? எது இந்த டைரெக்ஷன் போது திஸ் டைரெக்ஷன் வருது. இப்போ நான் என்ன ஃபார்ம் பண்ணுறேன் ஏடி வெக்டர். ஓகே கிளியர்? இந்த டைரெக்ஷன் போட்டு வச்சுக்க, இது இங்கே ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த டைரெக்ஷன் பண்ணு. ஏடி இஸ் அ மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி வெக்டர்னு வச்சுக்கோங்க. ஓகே அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டி இஸ் அ மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. ஸோ ஐ வாண்ட் ஏடி வெக்டர். ஓகே அதாவது லென்த் ஆஃப் த மீடியன் கூட சொல்லலாம். ஓகே ஸோ லென்த்து கேட்டாலும் சரி, இல்லை ஏடி வெக்டர் கேட்டாலும் சரி. ஃபர்ஸ்ட் நீ ஏடி வெக்டர் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலாண்டா, that is AB vector plus AC vector divided by 2. that is side of two vectors AB vector plus AC vector divided by 2. இந்த ரிசல்ட் எப்படின்னா நான் ஆல்ரெடி கான்செப்ட் வீடியோவில் நான் ப்ரூவ் பண்ணியிருப்பேன், நீங்கள் அங்கே வேணால் போய் பார்த்துங்க. ஓகே AB vector plus AC vector divided by 2. கிளியர் மை சில்ட்ரன்? ரைட். அப்போ நான் இதே எனக்கு AD வெக்டர்னா இது ப்ரொசீஜர். இதோட லென்த் எனக்கு வேணும்னா இப்போ மேக்னெட் ஆஃப் AD வெக்டர் கண்டுபிடிச்சா லென்த்து கண்டுபிடிச்சிடலாம். கிளியரா? ரைட். அப்போ கொஷின் பார்த்தீங்கன்னா given AB வெக்டர் கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் AB வெக்டர்? I cap plus J cap plus 2K cap தெரியும். நெக்ஸ்ட்டு AC வெக்டரும் தெரியும். வாட் இஸ் AC வெக்டர்? 3I cap minus J cap plus 4K capனு தெரியும். இப்போ மை கொஷின் இஸ் AD வெக்டர் ஃபைன் பண்ணலாம். ஸோ அப்போ AD வெக்டர் equal to என்ன ஃபார்முலா தெரியும்? AB வெக்டர் ப்ளஸ் AC வெக்டர் டிவைடட் பை 2. கிளியரா? இப்போ AB வெக்டர் ரெண்டே ஆட் பண்ணு. I வெக்டர் ப்ளஸ் 3 என்ன இப்போ 4I cap. J வெக்டர் கம்பேர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன 0J cap ஆயிருங்க. நெக்ஸ்ட்டு 2K இது ஃபார்ம் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 6K cap. ஓகே டிவைடட் பை 2. ஸோ இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன ஃபார்ம் பண்ணால் இப்போ AD வெக்டர் ஈக்குவல் டு 2ஆல் டிவைட் பண்ணிடலாமா? அப்போ வாட்ஸ் வேல்யூ 2I cap ப்ளஸ் 3K cap. கிளியர்? 2I cap ப்ளஸ் 3K cap ஆப்ஷன் டி. கிளியர் மை சில்ட்ரன்? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்ணலாமா? வாட் ஆர் கொஸ்டின்ஸ்? இப்போ இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, if the vector make the angle of pi/4 with the positive direction of x-axis y-axis. okay a vector make the angle of pi/4 positive direction of x-axis y-axis ன்னு சொல்லியாச்சு. then the angle which make with the positive direction of z-axis கேட்டிருக்காங்க. கிளியரா? ரைட். அப்போ ஃபார்ம் பண்ணலாமா? given a vector make the angle of pi/4 which axis both x-axis and y-axis கொஸ்டின் கொடுத்தாங்க. that is meaning அப்போ alpha is equal to value என்னங்க pi/4. நெக்ஸ்ட்டு பீட்டா வந்து நான் ஒய்ஆக்ஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஆங்கிள் எடுத்தீங்கன்னா இப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு pi/4. இப்போ நான் என்ன பண்ணேன் விச் மேக் த பாசிட்டிவ் ஆக்ஸ்னா இஜெட் ஆக்சஸ் தட் இஸ் காமாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். கிளியரா? ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ரிசல்ட் தெரியும். என்ன ரிசல்ட்டு? காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் காமா ஈக்குவல் டு வேல்யூ என்னங்க 1. அப்போ ஹியர் அப்ளை பண்ணிங்கன்னா இப்போ காஸ் ஸ்கொயர்ட் pi/4 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் பீட்டாவோட அகெயின் pi/4 plus cos squared gamma that is equal to value 1. அப்போ pi/4 ஓட வேல்யூ √2. ஓகே cos pi/4 √2 அப்போ √2 the whole square plus again 1/√2 the whole square plus cos squared gamma is equal to value 1. so இப்போ 1/2 plus again 1/2 plus cos squared gamma that is equal to value 1. அப்போ what are conditions? cos squared gamma equal to இந்த 1/2 ஆட் பண்ணால் 1. அப்போ இந்த சைடு கொண்டு போனால் இப்போ 1 - 1 equal to 0 ஆயிரும். அப்போ காஸ் காமா equal to வாட் இஸ் வேல்யூ? 0. ஸ்கொயர் ரூட் எடுத்தாலும் 0 தான். ஸோ அப்போ காமாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா pi/2 90 டிகிரி. தட் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஷன் சி. அண்டர்ஸ்டுட்னா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருமா. வாட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யூனிட் வெக்டர்
along BQ vector. The coordinates of B and Q respectively. Is clear? அப்போ whatever unit vector கேட்டிருக்காங்க. So first OP vector கொடுத்துருக்காங்க. What's the OP vector? The coordinate point of P and Q கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ OP vector is equal to what's only 2i cap plus j cap minus k cap. Next OQ vector is equal to what the value 4i cap plus 4j cap minus 7k cap. Clear? Therefore, BQ vector is equal to OQ vector minus OP vector. This is data. OP vector minus, okay, here OQ vector is equal to 4i cap plus 4j cap minus 7k cap minus OP vector minus 2i cap minus j cap plus k cap. So simplify 4i cap minus 2. What's the value? 2i cap. J cap வரும்போது plus 3j cap. Next minus 6k cap. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? BQ vector ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கணும். அப்போ யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கின்ற A cap is equal to what's the value? A vector divided by magnitude of A vector. இது நம்மளுக்கு தெரியுங்க. So same way அப்போ BQ vector, that is BQ cap ஃபைண்ட் பண்ணுறேன். That is equal direction vector BQ vector by magnitude of BQ vector. Find பண்ணிக்கலாமா? அப்போ here simplify பண்ணிங்கன்னா 2i cap plus 3j cap minus 6k cap divided by square root of magnitude எடுத்துக்கலாமா? அப்போ 2 square 4, 3 square 9, again இதை follow பண்ண 6 square 36, அப்போ 40, 49 root எடுத்த 7 denominator. அப்போ what value? 2i cap plus 3j cap minus 6k cap divided by 7. இந்த 7 individual divide பண்ணிட்டீங்கன்னா that is option D வந்து நிற்கும். Clear my children? Right. Next question பாருங்க. What is next question? Question number 14 பார்த்தீங்கன்னா the position vector. Okay. The position vector of the midpoint of the line segment AB vector is equal to 3i cap plus 3j cap. இப்போ பொசிஷன் வெக்டர் ஆஃப் பாயிண்ட் ஏ கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் பொசிஷன் வெக்டர் ஆஃப் பாயிண்ட் பி கொஷின் வேணும். இதான் கொஷின் டேட்டா. கிளியரா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிவன் எஸ் கிளியர் பொசிஷன் வெக்டர் ஆஃப் ஓஏ வெக்டர் கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த வேல்யூ? ஓஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 2i கேப் ப்ளஸ் 3j கேப் மைனஸ் 4k கேப் பொசிஷன் வெக்டர் கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த பொசிஷன் வெக்டர் ஆஃப் ஓபி வெக்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கிவன் அகெயின் கொடுத்துருக்காங்க இந்த லைன் செக்மெண்ட் வாட் இஸ் த வேல்யூ? ஏபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 3i கேப் இஸ் கிளியர் 3i கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 3k கேப் அப்படி டேட்டாஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ ஏபி வெக்டர் எப்படி ஃபாலோ பண்ணலாம்? ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 3i கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 3k கேப் ஃபைன் பண்ணிக்கலாமா? இப்போ இதிலிருந்து என்ன ஃபார்ம் பண்ணணும்? அப்போ ஓபி வெக்டர் ஓஏ வெக்டர் ஃபார்ம் பண்ணணும் மைனஸ் உள்ள கொடுப்போம். அப்போ மைனஸ் 2i கேப் மைனஸ் 3j கேப் ப்ளஸ் 4k கேப் இஸ் ஈக்குவல் டு 3i கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 3k கேப். ஸோ அப்போ இதிலிருந்து என்ன ஃபைன் பண்ணோம்? ஓபி வெக்டர். ஓபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 3i கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 3k கேப். இந்த மைனஸ் அனுக்கொண்டு போயிருங்க. இப்போ ப்ளஸ் 2i கேப் ப்ளஸ் 3j கேப் மைனஸ் 4k கேப் ஃபைன் பண்ணிக்கலாமா? அப்போ 3 ப்ளஸ் 2 வாட்ஸ் வேல்யூங்க? 5i கேப். 2 ப்ளஸ் 3 வாட்ஸ் வேல்யூ? ப்ளஸ் 5j கேப். நெக்ஸ்ட் மைனஸ் 7k கேப். தட் இஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு வாட்ஸ் வேல்யூ ரிஜா? ஓபி வெக்டர். அப்போ ஹியர் 5i கேப் ப்ளஸ் 5j கேப் மைனஸ் 7k கேப். தட் இஸ் ஆப்ஷன் சி. அண்டர்ஸ்டுட்மா? ரைட். வாட் நெக்ஸ்ட் கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவன் ஏபிசிடி இஸ் எ ராம்பஸ் whose diagonals are intersect at the point E and EA plus EB plus EC plus ED is equal to what is the value? These are questions. இப்போ ஆக்சுவலாக பார்த்தா ராம்பஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ராம்பஸ் இல்லையா? இப்போ ராம்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 4 sides are equal ஆகும். diagonals are intersect each other. ஸோ இப்போ ஒரு நேம் கொடுத்துங்க. A B C
D ஒரு நேம் கொடுத்துக்கலாமா? Now here in this diagonals are intersect each other. That's a point. What's the value? E. Here இது ரெண்டு intersect ஆகக்கூடிய point. Okay, E என்று கொடுத்தாச்சு. கிளியரா? ஸோ இப்போ இந்த EA ஒரு பாயிண்ட், ஏன்னா இந்த EA டைரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து EB இந்த டைரக்ஷன், EB and ED, that's the directions. Clear? ஸோ நாம் சப்போது பைசெக்ட் டு ஈச் அதர்னா அப்போ AE டிஸ்டன்ஸும் EC டிஸ்டன்ஸும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஏன்னா இப்போ ராம்பஸ் இல்லையா? ஸோ டயகன்ஸ் ஆர் இன்டர்செக்ட்னா அப்போ திஸ் டிஸ்டன்ஸும் ஹியர் திஸ் டிஸ்டன்ஸும் ஈக்குவல். அகெயின் ஹியர் திஸ் டிஸ்டன்ஸும் EA டிஸ்டன்ஸு ECயோட டிஸ்டன்ஸு ஈக்குவல் as per ராம்பஸ் கான்செப்ட் படி. ஸோ அப்போ என்ன பண்ணால் மேக்னெட் ஆஃப் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த மேக்னெட் ஆஃப் EA வெக்டர் இதோட லென்த்து EA வெக்டர், இந்த லென்த்து ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா EC வெக்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். மேக்னெட்டோட இதோட லென்த்து ஈக்குவல். நெக்ஸ்ட் வாட்ஸ் அனதர் லென்த் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா EB மேக்னெட் ஆஃப் EB வெக்டர் இதோட லென்த்தும் ஈக்குவல் டு மேக்னெட் ஆஃப் ED. ஓகே, ED இதோட லென்த்து ஈக்குவல், ஏன்னா லென்த்ஸ் ஆர் ஈக்குவலா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், அப்போ EA வெக்டர் சீக்குவல் டு மைனஸ் EC வெக்டர்னு சொல்லிடலாமா? ஒய் சார்னா பட் ஆப்போசிட் டைரக்ஷன் இல்லையா? ஓகே, லென்த் எடுக்கும்போது மேக்னெட் எடுக்கும்போது லென்த் வந்து கேனாட் பி நெகட்டிவ், therefore you put பாசிட்டிவ். பட் வெக்டரை நீ கன்வெர்ட் பண்ணி எழுதும்போது EA வெக்டரும் EC வெக்டரும் ஆப்போசிட் டைரக்ஷன், லென்த் ஆர் ஈக்குவல் பட் ஆப்போசிட் டைரக்ஷன் வரும்போது அப்போ EA வெக்டர் ஈக்குவல் டு EC வெக்டர். சேம் கான்செப்ட் EB வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் ED வெக்டர் யூஸ் பண்ணிக்கலாமா? அப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, EA வெக்டர் ப்ளஸ் EB வெக்டர், இதான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. EB வெக்டர் ப்ளஸ் EC வெக்டர் ப்ளஸ் ED வெக்டர், இதான கொஸ்டின். சீக்குவல் டு EA வெக்டர் போவோம் மைனஸ் EC வெக்டர் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? EB வெக்டர் போவோம் மைனஸ் ED வெக்டர் ப்ளஸ் EC வெக்டர், ஓகே, ப்ளஸ் ED வெக்டர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டு ஃபைனலாக என்ன வந்து நிற்கின்றா 0 வெக்டர் வந்து நிற்கும். Clear my children? That is option A. Next question போயிடலாமா? What are next questions அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அசர்டேஷன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். இப்போ அசர்டேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வெக்டர் A வெக்டர் கொடுத்துட்டுருக்காங்க அண்டு B வெக்டர் கொடுத்துட்டாங்க அண்டு C வெக்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ 3 வெக்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. இஸ் ரெப்ரசன்ட் த சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிளில் 3 சைட்ஸ், நோட் த பாயிண்ட், ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 non-zero வெக்டர்ஸ், ஓகே, வெக்டர்ஸ் ஆஃப் none of them 2 are collinear, okay, it's form a triangle if the resultant is 0 vector or sum of any 2 vectors equal to third. இது questions reason சொல்லியிருக்காங்க. ஓகே, but in the reason is true, exactly the statement is true. How sir அப்படின்னா நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன கொடுத்துருக்காங்க 3 non-zero vector. ஆக்சுவலாக இது ஸ்டேட்மெண்ட் 3 non-zero vector, 2 of the non-collinear. collinear சொல்லியிருப்போம், மோர் தென் 2 வெக்டர் லை ஆன் தி சேம் லைனில் இருந்துச்சுன்னா இட்ஸ் அ collinear சொல்லியிருப்போம். அப்போ 2 of them non-collinear அப்படின்னா என்னது, கண்டிப்பாக ஒரே லைனில் 3 பாயிண்ட்டுமே இருக்காது. அப்படி இல்லைன்னா அப்போ 3 பாயிண்ட்டும் டிஃப்ரெண்ட் பிளேஸ் எங்கே இருந்தாலும் ஷுவர் தே ஃபார்ம் ஏ என்ன ஃபார்ம் ஆகும், ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆகும். இட்ஸ் ஃபார்ம் ஏ ட்ரையாங்கிள். ஓகே, ஏன்னா ஒரே லைனில் தானே 3 பாயிண்ட் இருந்தால் தானே பிரச்சனை. அத்தனை நான் சொல்லிட்டாங்க விச் ஆஃப் தம் நன் ஆஃப் தம் 2 collinear. எஸ் கிளியர், 2 பாயிண்ட் ஒரே லைனில் இருக்க வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க. ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் பிளேஸில் இருந்து அப்போ 3மே ஜாயின் பண்ணால் ஒரு ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆகும். ஓகே, as per triangle properties. எஸ் கிளியர், as per triangle properties. ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி படி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியும் வச்சுங்க, ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாமா? as per law of triangle properties படி இப்போ கண்டிப்பாக ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆகும். அந்த ட்ரையாங்கிளுக்கு ஒரு நேம் கொடுங்க, ABCன்னு வச்சுங்க. AB வெக்டர் ப்ளஸ் BC வெக்டர் ப்ளஸ் CA வெக்டர். ஓகே, இந்த 3 சைட்ஸ் தட் இஸ் ரிசல்டன்ட் வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 சைட்ஸ் ஆட் பண்ணால் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அதான் ஃபஸ்ட் ரிசல்ட் கொடுத்துருக்கேன். தட் இஸ் மீனிங் ஆஃப் AB வெக்டர் ப்ளஸ் BC வெக்டர் ப்ளஸ் CA வெக்டர் ஈக்குவல் டு 0. ஓகே, 0 வெக்டர். கிளியர், 0 வெக்டர் த ரிசல்டன்ட் வெக்டர். அதாவது ஃபஸ்ட் பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி படி 2 கண்டிஷன்ஸ், ஒன் ஆஃப் த கண்டிஷன் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், இன்னொன்று அனதர் ஒன்று இருக்குது. இப்போ அடுத்து சொல்லிடுறேன்.
Okay, first condition படி 3 vector add பண்ணா equal to that is ஆத்தே கொடுத்திருக்காங்க resultant is 0 vector. Okay, இந்த 3 vector add பண்ணா equal to 0 ஃபார்ம் ஆகணும். இது one of the condition. Second condition என்ன சொல்லிருக்காங்கன்னா or second conditions sum of any two vectors equal to another vector. அதாவது AB vector plus BC vector. Okay, AB vector plus BC vector is equal to what is the vector equal ஆகும்னா AC vector equal. Okay, இந்த triangle எப்படி ஃபார்ம் ஆகும்னா இந்த பேட்டர்ன்ல இருக்கும். அதாவது any two vectors A B C இத ஃபார்ம் பண்ணா A வை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு வெச்சுக்க AB vector plus BC vector again AC vector. Clear? Understood now? Any two vectors add பண்ணீங்கன்னா இங்க வந்து பாயிண்ட் A வை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்ப AB vector plus BC vector is equal to AC vector க்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ இதே நீ பாயிண்ட் B யை ஃபிக்ஸ் பண்ணிட்டா okay BC vector plus CA vector is equal to BA vector க்கு ஈக்குவலா இருக்கும். Opposite any two sides. Okay, அதுதான் செகண்ட். இப்போ கொடுத்துருக்கோம்னா sum of any two vectors equal to third side. அப்போ 3 vector it's a form a triangle இருக்கணும் அப்படின்னா அதோட resultant vector total vector add பண்ணா equal to 0 vector இருக்கணும். One of the result or another one any two sides add பண்ணீங்கன்னா equal to another one side கிடைக்கணும். This is the triangle law properties அப்படின்னு சொல்லுவோம் second property. Okay, clear? So அதுதான் reason சொல்லியிருக்காங்க. So resultant is 0 vector sum of any two vectors equal to third vector அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ reason is true. கரெக்ட். இப்போ இந்த ரீசனை வச்சு இந்த கான்செப்ட் வச்சு தான் இங்கே என்ன ப்ரூவ் பண்ண போகிறேன்டா இட்ஸ் ரெப்ரசென்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா அப்படின்னு செக் பண்ண போகிறேன். இந்த 3 வெக்டரை நம்மளுக்கு ஒன்று சரிங்க 3 வெக்டருமே ஆட் பண்ணால் இந்த சைட்ஸு இந்த 3 சைட்ஸுமே ஆட் பண்ணால் ஈக்குவல் டு 0 வரணும். ஆட் பண்ணி பார்க்கலாமா? இங்கே ஒரு 6 இது ஒரு 10 இங்கே ஒரு ஹியர் 4 ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 0 வரக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 6 16 இங்கே 4 14 கண்டிப்பாக அப்போ ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை யூஸ் பண்ண முடியாது. ரைட், செகண்ட் ரிசல்ட்டை யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஹியர் யூஸ் பண்ணால் ஏ வெக்டர் சி வெக்டர் ஏவும் சியும் ஆட் பண்ணால் 6 + 4 10 ஆட்டோமேட்டிக்காக வந்துடுமா? அப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் சி வருதான்னு செக் பண்ணிடலாமா? அப்போ ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் எடுத்துக்கலாமா? ஏ வெக்டர் வாட்ஸ் வேல்யூ 6i கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 8k கேப் ப்ளஸ் சி வெக்டர் என்ன வேல்யூ 4i கேப் மைனஸ் 4j கேப் ப்ளஸ் 2k கேப். இப்போ சிம்பிளை பண்ணிங்கன்னா அப்போ 10i கேப் 2j அப்போ மைனஸ் 2j கேப் மைனஸ் 8k ஒரு 2k அப்போ மைனஸ் 6k. Sure this vector a vector plus c vector equal to what's the vector equal b vector. So it's a form a triangle. Okay, any two vector add panna another vector sum of the any two sides equal to other side na it's a form a triangle. Right angle triangle கிடையாது, it's a form a triangle. Understood now? சரி, அப்போ இந்த ரீசன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இது ட்ரையாங்கிள் சொல்லிட்டேன். சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வருமா அந்த சம்முன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா ஒரு ட்ரையாங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கணும்னா கண்டிப்பாக ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருக்கணும். எஸ் கிளியர்? 90 டிகிரி. அப்போ 90 டிகிரின்னு என்ன பண்ணுவேன்? இந்த வெக்டரும் ப்ராடக்ட் பண்ண டாட் ப்ராடக்ட் பண்ணால் 0 வரணும். ஆனால் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர்ஸ் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா இட்ஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அப்போ அந்த இதில் இந்த 3 சைட்ஸ் கொடுத்துருக்காங்க எந்த சைடு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரும்னு என்னால் ப்ரெடிகேட் பண்ண முடியாது. ஆனால் நீ 1 by 1 கண்டுபிடிச்சிக்கங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கண்டுபிடிக்கிறேன். ஏ டாட் பி கண்டுபிடிக்கலாம். 6 × 10 60 கிளியரா? 2 × 2 minus 4 next minus 8 × 6 plus 48. ஸோ அப்போ a dot b கண்டிப்பாக நாட் ஈக்குவல் 0 போய் விட்டுருங்க. நெக்ஸ்ட் a dot c கண்டுபிடிங்க. a vector dot c vector கண்டுபிடிச்சிக்கலாமா? a vector 6 × 4 24 கிளியரா? நெக்ஸ்ட் 2 × -4 அப்போ -8 -8 × 2 -16. So sure 24 equal to 0. So what a conclusion? A vector perpendicular to C vector. Understood now? A vector perpendicular to C vector. That's a form a right angle triangle. வந்துச்சுங்களா? Suppose இது not equal to 0 வருதா B vector dot C vector கண்டுபிடிங்க ஆட்டோமேட்டிக்காக 0 வரும். Understood now? ஸோ அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரீசன் இஸ் ட்ரூ. இந்த ரீசனை வச்சு தான் நான் இந்த இது அசர்டேஷனை ப்ரூவ் பண்ணுறேன். ஸோ அசர்டேஷன் ஆல்சோ ட்ரூ, correct explanation also. Appa which option? Both A or are correct. R is a correct explanation of A. Correct. That is option A. Understood now? Right. Next sum payalama.
அந்த நெக்ஸ்ட் கொஷின் அசரேஷன் டைப் கொஷின் பார்த்தீங்கன்னா the value of a எனக்கு வேல்யூ ஆஃப் a வேணும் the values of a the vectors ஓகே ஒரு வெக்டர் கொடுத்துருக்காங்க and ai cap plus 6j minus 8 cap are collinear சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட்டு the vector a vector and b vector are collinear ஆயிருந்துச்சுன்னா this condition satisfied ஆகும் இருக்காங்க ஓகே b1 by a1 b2 by a2 b3 by a3 it's true இந்த கொஸ்டின் எப்படின்னு கேட்கலாம் r a1 by okay b1 next a2 by b2 is equal to a3 by b3 இப்படின்னு கூட கேட்கலாம் ஏன்னா two vectors are collinear corresponding ratios are proportional that's all true okay collinear so இது எப்படி சார்னா நான் இப்படி கூட சாத்திய கூட ப்ரூவ் பண்ணிக்கலாம் a vector b vector are collinear it's a parallel so அப்போ a vector parallel to b vector அப்போ two vectors parallel a vector is equal to lambda b vector so அப்போ a vector பார்த்தீங்கன்னா a1 I cap plus a2 j cap plus a3 k cap is equal to lambda into what's the value b1 I cap plus b2 j cap plus b3 k cap clear so அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா a1 is equal to lambda b1 a2 is equal to lambda b2 two vectors are equal to corresponding coefficient எடுத்துக்கலாம் இல்லையா அப்போ a3 is equal to lambda b3 so அப்போ இதில் என்ன ஃபைண்ட் பண்ண a1 by b1 is equal to lambda a2 by b2 is equal to lambda a3 by b3 is equal to lambda is clear அப்போ here equal பண்ணிங்கன்னா கம்பேர் பண்ணிங்கன்னா அப்போ a1 by b1 equal to a2 by b2 equal to a3 by b3 so corresponding okay sides are proportional அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம் அதுவே இது ரெசிப்ரோக்கல் தர இதே ஆன்சர் தான வரப்போகுது b1 by a1 equal to b2 by a2 equal to b3 by a3 இதான டேட்டா அண்டர்ஸ்டுட்னா ஸோ அப்போ ரீசன் இஸ் ட்ரூ ஓகே ரீசன் இஸ் ட்ரூ இப்போ இந்த வேல்யூஸை வச்சுட்டு என்ன கண்டுபிடிங்க வேல்யூ ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாமா ரைட் அப்போ வேல்யூ ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும்னா கொலினியர் வேல்யூ கண்டுபிடிங்க அப்போ இதே சேம் வெக்டர் அப்போ 2 I cap minus 3 j cap plus 4 k cap is equal to lambda into what's the a I cap plus 6 j cap minus 8 k cap question ஆயிடுச்சுங்களா ஸோ அப்போ கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா அப்போ 2 is equal to lambda a minus 3 is equal to 6 lambda is clear 4 is equal to minus 8 lambda first lambda கண்டுபிடிங்க இப்போ 1 by 2 is equal to lambda ஸோ இதே சார் மைனஸ் 1 by 2 வருமா 6 ஆல் டிவைட் பண்ணால் இது கூட டிவைட் பண்ணிக்க இப்போ அகெயின் மைனஸ் 1 by 2 is equal to lambda ஸோ அப்போ 2 இன்ட்டு லேம்டாவோட வேல்யூ மைனஸ் 1 by 2 இன்ட்டு ஏ இப்போ வாட்ஸ் வேல்யூ ஏ is equal to minus 4 அண்டர்ஸ்டுட்னா ஏ வேல்யூ கண்டுபிடிச்சோமா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ கேட்டுருக்காங்க ஸோ அப்போ என்ன ரீசன் அசட்ரேஷன் ஆல்சோ கரெக்டு ஓகே ஏன்னா நம்மளுக்கு ரீசனை வச்சு தான் நான் இந்த வேல்யூ ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிருக்கேன் ஸோ அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன் போத் ஏ ஆர் கரெக்டு ஆர் இஸ் எ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஓகே கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஏ தட் இஸ் ஆப்ஷன் ஏ கொஷின் கிளியர் மை சில்ட்ரன் ரைட் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் 18th கொஷின்ஸு வாட் ஏ கிவன் கொஷின்ஸ் த வெக்டர் இந்த டைரக்ஷன் வெக்டர் ஏ வெக்டர் கொடுத்துட்டாங்க okay a vector is I cap minus 2 j cap has magnitude வந்து 7 units okay இப்போ vector the direction vector கொடுத்துட்டாங்க has magnitude 7 unit is 7 by 5 I cap minus 14 by 5 j cap கொடுத்துருக்காங்க ரீசன் பாருங்க the unit vector in the direction of the vector a vector is a vector is equal to a vector by magnitude of a vector. So this is a unit vector's definition correct. A vector by magnitude of a vector. Is clear? So reason is sure the correct. In the reason வச்சுட்டு இதை என்னால் ப்ரூவ் பண்ண முடியுமான்னு பாருங்கள் கிளியரா ரைட் அப்போ ஃபஸ்ட்டு ஒன் ஏ வெக்டர் தெரியும் ஏ வெக்டர் வாட்ஸ் ஈக்குவல் டு வாட்ஸ் வேல்யூ I cap minus 2 j cap தெரியும் அப்போ ஃபஸ்ட்டு 1 யூனிட் கண்டுபிடிங்க தட் இஸ் அப்போ a cap is equal to a vector by magnitude of a vector கண்டுபிடிக்கிறேன் ஸோ அப்போ ஹியர் ஃபார்ம் பண்ணினா I cap minus 2 j cap divided by root of 1 plus 2 square value 4 அப்போ ஹியர் ஃபார்ம் பண்ணினா I cap minus 2 j cap divided by root 5
ஓகே a cap is equal to I cap minus 2j cap by root 5 இது a cap இப்போ how many units கேட்டிருக்காங்க 7 units கேட்டிருக்காங்க அப்போ 1 யூனிட் தெரியும் அப்போ 7 யூனிட்னா 7 a cap is equal to அப்போ 7 into I cap minus 2j cap divided by root 5 clear இப்போ இது இண்டிவிஜுவலாக ப்ராடக்ட் பண்ணிட்டா 7 by root 5 I cap next minus 14 by root 5 170 j cap clear அப்போ here equate பண்ணா 7 by root 5 I cap minus 14 by root 5 j cap ஆனால் இங்கே என்ன இருக்குது வெறும் 5 தான் இருக்குது root 5 கிடையாது clear அப்போ this result is failure அப்போ what a conclusion assertion is okay assertion is incorrect அப்போ R is incorrect வச்சுக்கலாமா சாரி assertion A is incorrect அப்போ question பார்த்தீங்கன்னா A is incorrect option D வருங்க கரெக்டாக இருக்குங்க A is incorrect A தானே ராங்காக கொடுத்துக்க assertion A is incorrect reason is correct அப்போ R correct A is incorrect clear no that is option D understood children ஸோ இந்த வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்